டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக அமிர்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும். அமிர்தம்னா அதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும்ல. நோயற்ற வாழ்க்கை, இளமையான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, போதும் போதும் சொல்ற அளவுக்கு இளமை, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் அமிர்தம்னு பேர். தேவர்களும் அசுரர்களும் கடையறாங்களாம் கடலை கடைஞ்சி கடைசியாக வரக்கூடிய அமிர்தத்தை சாப்பிடுவதற்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவ்வளோ சண்டை நடந்தது. இவ்வளோ புராண இதிகாசங்களை பார்க்கணும். அப்ப அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் மனிதர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது? நம்மளாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இல்லையா? ஆனா நான் சொல்றேன், நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே அமிர்தம் இருக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? பேரிச்சம்பழம் தாங்க அந்த அமிர்தம். நீண்ட வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, ஆழ்ந்த வாழ்க்கை, எல்லாத்துக்கும் மேல நோயற்ற வாழ்க்கையை, இளமையான வாழ்க்கையை அள்ளித்தரக்கூடிய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை எதுனா பேரிச்சை பழம். முதல்ல பேரிச்சை பழத்தை போல உடல் வலிமைக்கு சிறந்த ஒரு பழமே கிடையாது தெரியுமா? பொதுவா நீங்க கோடை காலம்னு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கோடை காலத்துல எந்த செடியாவது பூக்குமா? எந்த செடியாவது காய்க்குமா? கோடை காலத்துல பொதுவாகவே எல்லா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளும் கொட்டி போய் கோடை காலம்னாலே வறட்சியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை தானே. அப்ப அந்த கோடை போல இருக்கக்கூடிய பாலைவனத்துல காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் மணலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்து கோடை காலத்தில் பூத்து காய்த்து தொங்குகின்ற ஒரு சிறப்பு இந்த பேரீச்சைக்கும் மாம்பழத்துக்கும் மட்டும்தான் உண்டு. அந்த பேரீச்சை அவ்வளவு புத்துணர்வை அளிக்கக்கூடிய ஒரு அழகான பழம்னு சொல்லலாம். நல்ல டயர்டா வீட்டுக்கு வரீங்க, நல்லா சாப்பிடணும்னு தோணுது, ஆனா பயங்கர டயர்டா இருக்கு, உடம்புக்கு எனர்ஜி வேணும், என்ன பண்றது? ஒரே ஒரு பேரீச்சம்பழம் எடுத்து வாயில போடுங்களேன், அப்படியே உங்க உடம்புல அந்த புத்துணர்வு, நாக்குல அந்த பழம் பட்ட உடனேயே உங்க உடம்புல புத்துணர்ச்சி வருவதை பார்க்கலாம். அவ்வளவு சுவையாக, அவ்வளவு அழகாக நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய பெரிய சிறந்த ஒரு விஷயம் எதுனா பேரீச்சை பழம். உடல் வலிமைக்கு பேரீச்சை மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். டிப்ரெஸ்டா இருக்கும். நம்ம குழந்தைங்க எல்லாம் பார்க்கணும், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எதிர்பார்த்த மார்க்ஸ் வரல. +2 எக்ஸாம் எழுதுறாங்க, எதிர்பார்த்த மார்க்ஸ் வரல. இல்ல +2 எக்ஸாம் எழுதுறதுக்கே உடம்புல தெம்பு இல்லை, படிச்சு 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 எல்லாம் டயர்டா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. பேரிச்சம்பழம் கொடுங்க குழந்தைகளுக்கு. டெய்லி காலை 2, இரவு 2 பேரிச்சம்பழம் கொடுங்க. அவ்வளவு அழகாக ஆற்றல் வருவதை பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக மன அழுத்தம் குறைவதை பார்க்க முடியும். நம்ம வீட்டுல மன அழுத்த நோயோடு, மன அழுத்தத்தோடு, மனநோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு உணவுல தவறாம பேரிச்சை பழத்தை கொடுங்க. இந்த பேரிச்சை பழம் காலையில 2, நைட் 2 நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, அவங்களுடைய மன நலனும் சந்தோஷமும் மேம்படுவதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மன ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் மாத்திரை உதவாது, நிச்சயமா உணவு உதவும். அந்த பேரிச்சம்பழம் எடுத்து வாயில போட்டு அந்த சுவை எச்சிலோட கலந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களோட மூடு அப்படியே மாறுறத பார்க்க முடியும். நீங்க துபாய்லாம் போனீங்கன்னா ஒரு வழக்கம் இருக்கிறத பார்க்கலாம். என்ன தெரியுமா? நீங்க போன உடனே வீட்டுல கெஸ்ட் முதல்ல ஒரு 30 ml ஒரு கசப்பான ஒரு காஃபியை கொடுப்பாங்க. அந்த காஃபியை மாதிரி ஸ்ட்ராங் காஃபியை உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ஷேக்கோட வீட்டுக்கு நீங்க விருந்தினரா போறீங்கன்னா விருந்துலாம் அப்புறம் தான். முதல்ல போய் நீங்க உட்கார்ந்த உடனே காஃபி, அது கூட 4 பேரிச்சம்பழம் வச்சிருப்பான், பெருசா பவுல்ல வச்சிருப்பாங்க. பேரிச்சம்பழம்லாம் நம்ம இவ்வளவு தானே பாக்குறோம், இவ்வளவு பெரிய பேரிச்சம்பழம் இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கே நமக்கு வாய் வலிக்கும், அவ்வளவு பெரிய பேரிச்சம்பழம். இந்த காஃபி 30 ml அப்படி குடிச்சிட்டு அந்த கசப்பு போறதுக்காக அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அந்த கோடையில அந்த பாலைவனத்திலிருந்து வரும்போது இருக்கக்கூடிய அந்த சோர்வு, மனது எல்லாம் மாதிரி அந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா சண்டை போடுறதுக்கு வரவங்க கூட சண்டை போட மாட்டாங்க, சந்தோஷமாய் பேசிட்டு போவான். அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்க வீட்டுல கணவன் மனைவி சண்டை நிறைய இருக்குன்னா கணவன் வீட்டுக்கு வந்த உடனே எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ 4 பேரிச்சம்பழம் கொடுங்க. அட்லீஸ்ட் பதில் பேசாம நீங்க சொல்றதை கேட்டுப்பாரு. இது ஒரு சீக்ரெட், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் புரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க வந்து மொபைல் பார்க்கறத நிறுத்துன்னு சொன்னா சண்டை, டிவி பார்க்காதன்னு சொன்னா சண்டை, வீடியோ கேம் ஆடாதுன்னு சொன்னா சண்டை, நிறைய சண்டை நடக்குது இல்ல. நீங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட வைங்க, அந்த குழந்தைங்க அந்த பிடிவாத குணம் குறையறது நம்ம பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு பேரிச்சம்பழம் மிகச்சிறந்த ஒரு உணவு. நான் வந்து அந்த மருந்தை சாப்பிட்டா ஒமேகா 3 சாப்பிடணுமா இல்ல இந்த சத்து மாத்திரையை சாப்பிடணுமான்னு குழப்பத்துல இருக்கீங்களா? கவலைப்படாம டெய்லி 4 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. ஒரே நேரத்துல 4 சாப்பிடாதீங்க. காலை 2, இரவு 2 பிரிச்சு சாப்பிடுங்க. அப்ப அவ்வளவு அழகாக உங்களுக்கு அந்த இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள்ல இருந்து கிடைக்கிறத பார்க்க முடியும். மலச்சிக்கலை நீக்க பேரீச்சை ஒரு சிறந்த மருந்து. இப்ப குழந்தைங்க இருக்காங்க வீட்டுல, காலையில எழுந்தா மோஷன் போறது இல்லை. பெரியவங்க இருக்காங்க, மலச்சிக்கலுக்காக மருந்து சாப்பிட்டோம், சரியா மோஷன் போல. டெய்லி 4 பேரிச்சம்பழம் கொடுங்க. காலை உணவோடு 2, இரவு உணவோடு 2 கொடுங்க. ஒரு மாசம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. மலச்சிக்கலே இல்லாம அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, வயதானவர்களும் சரி சந்திக்கக்கூடிய மிக மோசமான நோய்கள்ல ஒன்று எதுனா எலும்பு சத்துக்களுடைய குறைபாடு தான். எலும்புகளுடைய செரிமானம் குறைந்து கொண்டே போகும்போது எலும்பு நொறுங்குதலும், முதுகுத்தண்டு அழுத்தங்களும், சர்விக்கல் லம்பார் அழுத்தங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை உருவாக்குது. டாக்டர் கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்லுவாரு, எலும்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குப்பா, இந்த கால்சியம் மாத்திரை சாப்பிடு, சத்து மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றாருல. இயற்கையாகவே அந்த நிலையே நமக்கு ஏற்படாம இருக்கணும்னா பேரீச்சை ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பேரீச்சை ரெகுலரா நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா எலும்புகளுடைய பலம் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை நிச்சயமாக பார்க்க முடியும். இன்றைக்கு உடம்புல ஏற்படுகின்ற நோய்கள்ல பெரும்பாலான நோய்களுக்கு அடிப்படை எது தெரியுமா? இரத்த சோகை தான். யாரெல்லாம் இன்னைக்கு நீண்ட கால இரத்த சோகையோடு இருக்கீங்களோ பேரீச்சை சாப்பிடுங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பேரீச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா இரத்த சோகைக்காக 10 நாள் சாப்பிடுவாங்க, 11வது நாள் விட்டுருவாங்க. 11 நாள் கழிச்சு திருப்பி போய் செக் பண்ணி பார்த்துட்டு, சார் நான் பேரிச்சம்பழம் சாப்பிட்டேன் சார், எனக்கு ஆனால் ரத்த சோகை தீரலம்பாங்க. குறைந்தது 100 நாட்களுக்கு காலை 2, இரவு 2 உணவுக்கோடு சேர்த்து பேரீச்சை பழம் சாப்பிடுங்க. 100 நாள் கழிச்சு உங்களுடைய ரத்த சோகை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. பெரிய அளவுல மாற்றமாகி இருக்கிறத பார்க்க முடியும். மாதவிலக்கு கோளாறோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களாக நீங்க இருக்கீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மாதவிலக்கு கோளாறு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் அதிகமாக அடிக்கடி சாப்பிட வேண்டிய உணவுகள்ல ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பேரீச்சை தான். ஒரு 2 பேரீச்சை காலை, ஒரு 2 பேரீச்சை மாலை உணவோடு சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த காரணங்களாலும் அல்லது மாதவிலக்கு ஏற்படாமல் இருப்பதற்கான ஹார்மோன் சார்ந்த காரணங்களாலோ இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். பேரீச்சையுடைய மிகப்பெரிய மற்றொரு மருத்துவ குணம் என்ன தெரியுமா? இதை ஒரு நியூட்ரிஷன் பாம்னு சொல்லலாம். ஊட்டச்சத்துக்கள் அடங்கி கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிடங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உடலுடைய ஊட்டச்சத்துக்களை அதிகமாக்கக்கூடிய இந்த பேரீச்சையை நாம் தினசரி உணவில் சேர்க்க வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா சேர்க்கணும். நம்ம எல்லாரும் பேரீச்சை சாப்பிடலாம், ஆனா 5 பேர் பேரீச்சை சாப்பிடக்கூடாது. யாரு? முதல்ல சர்க்கரை நோயாளிகள். பேரீச்சை என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலுமே அதீத அளவுக்கு சர்க்கரை இனிப்பை, நேச்சுரல் சுகரை கொண்டிருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் பேரீச்சை சாப்பிடக்கூடாது. இரண்டாவது சிறுநீரக நோயாளிகள். ஏன்னா சிறுநீரக நோயாளிகளுக்கு பேரீச்சையில் இருக்கக்கூடிய அதீத பொட்டாசியம் சில நேரங்கள் அவங்களுடைய கிரியாட்டின், யூரியாவுடைய அளவை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு யாரெல்லாம் சிறுநீரக நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் பேரீச்சை சாப்பிடக்கூடாது. மூன்றாவது, கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் 8வது 9வது மாதத்திற்கு பிறகு பேரீச்சை சாப்பிடக்கூடாது. எல்லாரும் என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. ஏன் தெரியுமா? சில நேரம் பெண்களுக்கு இரத்த உறைதல் சார்ந்த சிரமங்கள் இருக்கும்போது குழந்தையுடைய தொப்புள் கொடியில் கூட லேசான இரத்த கட்டிகளோ அடைப்புகளோ ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை பேரீச்சை சாப்பிடும்போது இரத்த அடர்த்தி அதிகமாகும் போது அது குழந்தைக்கும் தாய்க்கும் குழந்தையுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சார்ந்த சிரமத்திற்கும் ஏதேனும் சிரமத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 8, 9 மாதத்திற்கு பிறகு அல்லது 8வது மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக பேரீச்சை பழத்தை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. புற்றுநோயோடு சிகிச்சையில் இருப்பவர்கள், குறிப்பாக கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி சிகிச்சையில் இருப்பவர்கள் பேரீச்சை பழம் சாப்பிடக்கூடாது. இதையும் எல்லாரும் அப்படியான்னு கேட்பீங்க. ஆனா உண்மை ஏன் தெரியுமா? பேரீச்சை ஈரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் இரத்த சுத்திக்கும் மிகச்சிறந்த மருந்து.
அப்ப நீங்க ஒரு பக்கம் ஒரு கெமிக்கலை உடம்புக்குள்ள அனுப்பி உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை குறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மறுபுறம் உங்களுக்கு என்ன ஆகுது, முழுக்க முழுக்க பேரீச்சையை சாப்பிடுறீங்க. அப்ப பேரீச்சை என்ன பண்ணும், நேரா போய் இந்த மருந்தாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை கட்டிகளில் சேராம நேரடியா உடம்பை விட்டு வெளியில அனுப்பிடும். அப்ப நமக்கு புற்றுநோய் சிகிச்சையுடைய முழுமையான பலன் கிடைக்காமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பேரீச்சையை புற்றுநோய் சிகிச்சையில் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது. புற்றுநோய் சிகிச்சை முடிஞ்ச பிறகு சாப்பிடலாம், முன்னாடி சாப்பிடலாம். சிகிச்சையில் இருக்கும்போது தவிர்ப்பது நல்லது. அதை விட முக்கியமானது, உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள், உடல் சூடு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரீச்சை சாப்பிடக்கூடாது. மூல நோய், பௌத்திர நோய், ஆசனவாய் வீக்கம், நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல், குடல் புண், வயிறு புண், தூக்கமின்மை, தலைமுடியெல்லாம் நரைத்து போகின்ற அளவுக்கு உடல்ல ஏற்படுகின்ற பித்தம் சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்கள் யாரும் பேரீச்சை பழத்தை நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. அப்ப பேரீச்சை பழம் சிறந்த உணவு இருந்தாலும் அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். காலை 2 உணவோடு மாலை 2 உணவோடு நன்றாக பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்று உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு சிறந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சின்னு சொல்லலாம். அந்த வகையில பேரீச்சை பழத்தை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நோய்களற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு நம் அனைவருக்கும் வசமாகும்ங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். பேரீச்சம்பழம் சார்ந்து இன்னும் உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கா, இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை தவறாம உங்க குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. நிறைய குழந்தைகளுக்கு பேரீச்சம்பழம் பிடிக்காது, தொட்டாலே ஒட்டுறதுனால சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த பேரிஞ்சப்பழத்தை சாப்பிட்டா தோல் அழகு, தலைமுடியுடைய அழகு, இதய ஆரோக்கியம், எலும்பு ஆரோக்கியத்துல இருந்து எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத குழந்தைகளிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. டீச்சர்ஸா இருக்கீங்கன்னா இந்த டீச்சர் ஸ்கூல்ல இந்த வீடியோவை போட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் காட்டுங்க. குழந்தைங்க இதை பார்த்தாவது பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.